உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த ஜூன் மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். இந்த புதிய ஆண்டவரே நாளிலே உங்களுடைய வசனத்தை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட காத்திருக்கிறோம். இடையே நண்பர் சாரும் சக்க சாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை ஆண்டவரை பாரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் பணிகள், பயணங்கள், போக்குவரத்துகள், படிக்கிற பிள்ளைகளுடைய பயணங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையிலே கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே என்ற அருமையான ஒரு பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். ஆரோயரன்பரமெங்களுடனே
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த ஜூன் மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்நாளில் வாசித்து தியானிக்க வேண்டிய கல்லுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் இருக்கின்ற வார்த்தைகள். ஏசாண்டவர் சொல்லுகிற ஓமை நம் அனைவருக்கும் தெரிந்தது. காணாமற் போன ஆடு பற்றிய ஓமை. இந்த பகுதி மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலையும் இடம்பெற்றிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். காணாமல் போனதை தேடும் கடவுள், த காட் ஹூ சீக்ஸ் த லாஸ்ட். இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் 2 ஓமைகளை கூறுகிறார். காணாமல் போன ஆடு மற்றும் காணாமல் போன வெள்ளிக்காசு, அதுக்கப்புறம் காணாமல் போன மகன். இந்த 3த்தையும் சொல்றாரு. என்ன அதனுடைய சாராம்சம்னா, பரிசேயர்களும் வேத பாரகர்களும் பாவிகளை இயேசு ஏற்றுக்கொள்வதை குறித்து முறுமுறுத்த போது ஆண்டவராக இயேசு பாவிகளின் ரட்சிப்பில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார், அதாவது கடவுள் எவ்வளவு பாவியினுடைய மனந்திருமுதலில் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை ஆண்டவர் இந்த பகுதியில் மிக தெளிவாக விளக்குகிறார். நம்ம எடுத்துக்கொண்டது 2 ஓமை. ஒன்று காணாமல் போன ஆடு, இன்னொன்று காணாமல் போன திரக்காமா அல்லது காணாமல் போன வெள்ளிக்காசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் 1 காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேலே போட்டுக்கொள்வாரே. வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளரை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, காணாமல் போனதை தேடுவது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். காணாமல் போவது என்பது ஒரு கஷ்டமான காரியம். நம்ம வீடுகளில் சில நேரத்தில் முக்கியமான ஒரு ஆவணங்கள் காணாமல் போகும், அல்லது சில நேரத்தில் முக்கியமான நகை நம்ம வைக்கிற இடத்துல இல்லாமல் காணாமல் போகும். பெண்கள் அணியக்கூடிய அந்த கம்பல் என்று சொல்வார்கள், அதில் சின்ன திருகாணின்னு சொல்லுவாங்க, அது காணாமல் போகும். இதெல்லாம் அவங்க தேடி கண்டுபிடிக்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி பெரியது. ஏன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஒருவேளை அதெல்லாம் கிடைச்சிரும். ஆனால் இங்கே ஆண்டவர் காணாமல் போன ஆட்டை தேட சொல்லுகிறார். யார் அந்த காணாமல் போன ஆடு? அதான் ஆண்டவருடைய மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அதான் சொல்றார். பாவிகளை தேடி வரும் கடவுளுடைய அன்பை இந்த ஓமையில நம்ம பார்க்கிறோம். 100 ஆடுகளில் 1 காணாமல் போனாலும் மெய்ப்பன் அதை தேடி புறப்படுகிறான். 100 ஆடு ஒருத்தனுக்கு இருக்குது. 100 ஆடுன்றது அந்த காலத்துலலாம், இந்த காலத்துல சரி அந்த காலத்துல சரி, அதெல்லாம் பெரிய ஒரு செல்வந்தனுக்கு அடையாளம். நம்ம பார்க்குறோம், யோபு ஆடு மாடு ஒட்டகத்தை வைத்து பெரிய பணக்காரராக இருந்தார், செல்வந்தராக இருந்தார். ஆபிரகாம் ஆடு மாடு எல்லாத்தையும் வைத்திருந்தார். அவங்க தான் செல்வந்தர்களாக இருந்தாங்க. இப்போ 100 ஆடு என்பது பெரிய செல்வம். அது அப்படியே அவங்களுக்கு பெருக்கி 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 போயினே இருக்கும். அதில் ஒரு ஆடு தொலைந்தால் கூட அவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மீதி 99 பணக்காரர்களுக்கு தெரியும், அது அவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இங்கே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறவன் 100 ஆடுகளில் 1 ஆடு தொலைந்தாலும் அதை தேடி கண்டுபிடிக்க போய் அவர் கஷ்டப்படுகிறார். அல்லேலூயா. அது எங்கே விழுந்திருக்கிறது என்று ஆவலாய் தேடுகிறார். கிணத்துல விழுந்துச்சா, பள்ளத்தில் விழுந்துச்சா, பாதாளத்தில் விழுந்துச்சா? சில நேரத்தில் மலை மேலே மேய்க்கும் போது மலை மேல சில குன்றுகளில் பெரிய பள்ளங்கள் எல்லாம் இருக்கும், அதிலெல்லாம் விழுந்துச்சா? புதரில் போய் சிக்கி கொண்டதா? சில நேரத்தில் ஆடுகளுடைய இந்த கொம்பு
புதரில் சிக்கி அப்படியே மாட்டிக்கும், வெளியே வர்றது கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி எதனா நிறைய காரியங்களில் ஆடுகள் தொலைந்து போவது வழக்கம். சில நேரத்தில் மிருக ஜீவன்களுக்கு, அதாவது சிங்கம், புலி, இது மாதிரி மிருக ஜீவன்களுக்கு பயந்து ஓடி போய் புகையில் எங்கன்னா ஒளிந்து கொள்ளும். அந்த மாதிரி எதனா ஆயிடுச்சான்னு சொல்லி இந்த ஆடுகளை தேடுவதற்கு மெய்ப்பர்கள் போவது வழக்கம். அப்போ இந்த ஒரு ஆட்டை தேடி மெய்ப்பர்கள் போறாங்க. அதான் முக்கியமானது இல்லையா? கடவுளுடைய ஆட்டை தேட ஆண்டவரே புறப்படுகிறார். ஆடு தானாக வழி கண்டுபிடித்து வராது, மெய்ப்பனே அதை தேடி செல்ல வேண்டும். நாம் பாவிகளா இருந்த போதே கடவுள் நம்மை தேடி வந்தார். மெய்ப்பனின் அர்ப்பணிப்பு இல்லையா? இப்போ நம்ம கூட பாவிகளா தான் இருந்தோம், பாவத்திற்கு நம்ம செத்து போயிருந்தோம். நேற்று ரோமர்ல பார்த்த மாதிரி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கின்றதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அழைப்பா இருக்குது. ஆனால் நாம் பாவத்திற்கு சாகாம பாவத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏதேன் தோட்டத்தில் செய்த பாவம் இன்று வரையில நம்மை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கின்றது இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடிக்கிறார். அதனால்தான் அவர் பாவிகளா, நாம் பாவிகளா இருக்கும்போதே அவர் நமக்காய் மரித்தார். நாம் பாவிகளா இருக்கும்போதே கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். அதை கண்டுபிடித்த பின் அதை தன் தோளின் மேல் சந்தோஷமாய் சுமந்து வருகிறார். ஏசாயா 53:6 பார்க்க, நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவன் தன் வழியிலே போனோம் இல்லையா? ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் வழிகளிலே. இன்னைக்கு மனம் போல போக்கில் போறாங்க, அவன் இஷ்டத்துக்கு போறாங்க. அவனுடைய கால்கள் எல்லாம் பாவிகளுடைய கால்கள் எங்கனாலையும் போகும், எந்த பாவத்தினாலையும் செய்யும். அதான் நம்ம பார்க்கணும். எசேக்கியேல் 34:16 காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திருப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எசேக்கியேல் புத்தகத்தில் அது ரொம்ப முக்கியமான பகுதி. மெய்ப்பொருளை பகுதி ஆண்டவர் காணாமல் போனதை தேடி வருகிறார். யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. ஓமை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஓமையில ஒரு முக்கியமான ஓமை. ஆண்டவர் தன்னை மெய்ப்பனாக சித்தரிக்கிற ஒரு மெட்டஃபர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்காக ஒரு ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பனாக ஆண்டவர் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அதான் சொல்லணும். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் காணாமல் போன திரக்கமா ஓமை. அதாவது இந்த நம்ம புதிய டிரான்ஸ்லேஷன்ல நம்ம அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? விவிலியத்தில் நார்மல் புத்தக பைபிளில், அதாவது பழைய டிரான்ஸ்லேஷன் மோனகன் என்று சொல்லப்படுகிற பைபிளில் வெள்ளிக்காசு என்று சொல்லப்பட்டிருக்கு. பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்கமாக்கள் ஒன்று காணாமல் போய்விட்டதால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவார் இல்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன திரக்கமாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரடியே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, வெள்ளிக்காசு என்பது அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு தான் அது காசு இல்லையா? இதை ஒரு ஊழியக்காரர் இதை எப்படி விளக்குனார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த காலத்தில் திருமணத்தில் ஒப்பந்தத்தில் ஈடுபடுறவங்க 10 வெள்ளிக்காசை பெண்ணிடத்தில் கொடுப்பாங்களாம். அந்த பெண் தன் வீட்டில் அந்த வெள்ளிக்காசை பத்திரமா வச்சிருக்கணும். திருமணத்தின் போது அந்த 10 வெள்ளிக்காசையும் கொண்டு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தாதான், மணமகன்கிட்ட கொடுத்தாதான் அவர் என்ன பண்ணுவார்? மனம் முடிப்பார். 10 வெள்ளிக்காசுல ஒன்று தொலைந்தாலும் அந்த பெண்ணை அவர் என்ன பண்ண மாட்டாராம்? மனம் முடிக்க மாட்டார் என்ற ஒரு சடங்கு அன்றைக்கு யூத மக்களிடையே, இஸ்ரவேல் மக்களிடையே இருந்திருக்குது. அது கிராமப்புறங்களிலே அந்த மாதிரி அவங்க செய்திருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஒரு போதகர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை அது இருக்கலாம். ஆனால் என்ன நம்ம கான்செப்ட் என்னன்னா, காணாமல் போனதை நம்ம தேடுறாங்க. எப்படி தேடுறாங்க? எண்ணெய் விளக்கை ஏற்றி ரொம்ப ஆர்வமா தேடுறாங்க. நம்ம கூட 10 லட்சம் வச்சுன்னுக்கிறோம். 1 லட்சம் தொலைஞ்சிச்சுன்னா விட்டுருவோமா? விடவே மாட்டோம். 500 ரூபாய் 10 நோட்டு வச்சுன்னுக்கிறோம். ஒரு நோட்டு தொலைஞ்சா போனா போதும் விட்டுருவோமா? காசு இல்லையா? அதனால விளக்கை கொளுத்தி தேடி கண்டுபிடிக்கிற வரையில நம்ம விடமாட்டோம். அதுபோலதான் ஆண்டவராக இயேசு கூட காணாமல் போன பாவிகளை அவர் ஓடோடி தேடி அவர்
கண்டுபிடிக்கிறார். அதனால என்ன ஆகுதான், பரலோகத்துல மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுது என்று சொல்லப்படுகிறது. அதான் நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? பெர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி இல்லையா? ஒரு பெண் தன் வீட்டிற்குள் தொலைந்து போனதை வெள்ளிக்காசை தேடுவதை நோமை விவரிக்கிறது. மதிப்புமிக்க ஆன்மாக்கள் காசுக்குத்தான் காணாமல் போனது தெரியாது, ஆனால் அதன் உரிமையாளருக்கு அதன் மதிப்பு தெரியும். அப்படியே பாவத்தில் மடிந்து கிடக்கும் ஆன்மாக்களின் மதிப்பு அவருக்கு தெரியும். அக்கறையோடு தேடுதல், விளக்கேற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க மட்டும் ஜாக்கிரதையாய் தேடுகிறார். கடவுள் மனிதர்களை ரட்சிக்க தம்முடைய வார்த்தையாகி விளக்கை பயன்படுத்தி தேடுகிறார். சங்கீதம் 119, 105 உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. லூக்கா 19:10 காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பரலோகத்தின் சந்தோஷம், மனம் திரும்புதலின் பலன். வசனங்கள் 7-10 2 உவமைகளும் ஒரே விதமான கொண்டாட்டத்தோடு முடிகின்றன. எங்கேயும் ஆடு கண்டுபிடித்து வந்து அவன் என்ன பண்றான், எல்லாருக்கும் அவன் சொல்லி சந்தோஷப்படுகிறான். அதே போல இந்த அம்மாவும் காசு தொலைந்து போனதை கண்டுபிடிச்சிட்டது பிறகு சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அப்ப தேவத்துடைய மகிழ்ச்சி நீதிமான்களாக தங்களை நினைத்து கொள்ளும் 99 பேரை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கிறது. அப்ப இதுதான் கடவுளுடைய இதயத்தை காட்டுகிறது. கடவுள் பாவிகளின் அழிவை விரும்பாமல் அவர்கள் மனம் திரும்புவதையே விரும்புகிறார். எசேக்கியேல் 33:11 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமல்ல, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே எனக்கு பிரியமாய் இருக்கிறது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3:17 அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என உன்னை அவர் விடுவிக்க காத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் எவ்வளவு தூரம் வழிவழிக்கு போயிருந்தாலும் நம்மை தேடி வரும் ஒரு நல்ல மெய்ப்பன் நமக்கு உண்டு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் பாவங்களை அறிக்கை செய்து அவரிடம் திரும்புவதே. கடவுள் நம்மை தேடி வந்தது போல நாமும் காணாமல் போன ஆன்மாக்களை தேடி ஆதரிக்கும் ஊழியத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். அதுதான் ஆண்டவருடைய அழைப்பாக இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு திருச்சபை காணாமல் போன மக்களை தேடுகின்றதா? முதலாவது, நம்முடைய திருச்சபையிலிருந்து நிறைய நாள் வராமல் இருக்கிற மக்கள் இல்லையா, வழிபாடுகளுக்கு வராமல் இருக்கிற மக்கள், திருவிருந்துக்கு வர முடியாமல் இருக்கிற மக்கள், சில பேர் உடம்பு சரியில்லைன்னா வர முடியாமல் இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம தேடி பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம பைபிள் அம்மாவையும் இல்லை கோயில் பள்ளியும் மூப்பர்களையும் வைத்திருக்கிறோம். சும்மா இவங்க பொறுப்புக்கு நாம்கே வாஸ்தேன்னு சொல்லுவாங்களே, அதுக்காக வைக்கல. இவங்கெல்லாம் அந்த ஊழியத்தை செய்யணும். ஐயரு நேரம் இருக்கும் போது அவங்க போய் பார்ப்பாரு. ஏன்னா ஐயருடைய வேலை வசன ஊழியம் தான். வசன ஊழியம் சாக்கிரமந்தம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம். ஆனால் பைபிள் அம்மாவுடைய வேலை, உபதேசியார் ஒரு வேலை இருந்தால், அல்லது மூப்பர்கள் கோயில் பிள்ளை வேலையெல்லாம் அவங்க வராதவங்களெல்லாம் போய் பார்த்து அழைக்க வேண்டிய வாசம். அதுக்கு பின்பு ஐயர் அவர்கள் அந்த பணிகளை செய்வார் இல்லையா? நிச்சயமா அவருக்கு அந்த பணிகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் எல்லாரும் கூட செய்ய வேண்டும். இவங்களை என்னவோ ஒன்றத்துக்கும் சும்மா வச்சிருக்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்க கூடாது. அது அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் கடவுள் நம்மை கூட காணாமல் போயிருந்தோம், பாவ சேற்றிலே மூழ்கி இருந்தோம் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து நமக்கு ரட்சிப்பை அவருடைய சிலுவையில் நமக்காக இரு கரங்களை விரித்து உண்டு பண்ணி இருக்கிறார். ஆகவே நாம் அவரை போற்றி வணங்கி அவருடைய தேடுதலை நாமும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இன்னைக்கு அவர் தேடி வரலன்னா இன்னைக்கு இந்த நிலைமையில நம்ம இல்லை என்பதை மட்டும் உணர்ந்து நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாமும் கூட திருச்சபையிலிருந்து காணாமல் போயிருக்கிற மக்களை தேடி கண்டுபிடித்து ஆண்டவருடைய அந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து என்னுடைய ஊழியங்களை பணிகளை ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி தகப்பன். இந்த நாளின் பணிகளுக்காக பயணங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்கு போகிறவங்க, பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவங்க, கல்லூரிகளுக்கு போகிறவங்க, ஆண்டவர் மாணாக்கர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. நிறைய விபத்து நடக்கிறது, குழந்தைகள் நிறைய இறந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் நடைபெறாமல் எல்லாரையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சியம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளின் பணிகள் பயணிகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தில் ஆண்டவர்களோடு இருக்கின்ற உழைத்து கொண்டிருக்கிற என்பர் சாரியம் ஏஞ்சக்காவே அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியம் சாக்கோ சாரியும் டீச்சரி ஆசீர்வதி. குறிப்பாக சாக்கோ சாருக்கு கொடுத்து வருகிற சுகத்திற்காக நன்றி. இன்னும் இழந்து போன பரிபூர்ண சுகத்தையும் சக்தியும் பெற்றுக்கொண்டு சார் அவர்கள் இன்னும் உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்ய கிருபைத்தார். எடுத்துக்கொண்டு இருக்கிற மருந்து மாத்திரைகள் உணவு தண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி. டீச்சரும் ஆண்டவரே சாரோடு ஆண்டவரே வாழ்விலே
அவள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவனை வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அடியனையும் மனைவி பிள்ளைகளையும் அடியன் பணியாற்றுகிற பாவன பிள்ளையும் இன்னொரு வடகரை மேல் சார்ந்த திருச்சபைகள் குடும்பங்களையும் பொறுப்பாளர்களையும் ஆண்டவர் உறுப்பினர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதம் அப்படி தேவைகளை சந்தி பலவீனங்கள் எல்லாம் மாற்றும். விசேஷமாக பலவீனமாய் படுக்கலை இருக்கிற என்னுடைய எல்மாங் டிஎஸ்பி பாஸ்கர் சாருக்காக, என்னுடைய நிக்சன் ஆயர் அவர்களுக்காக, என்னுடைய கெனடி டாக்டருடைய அவருடைய அன்பு சகோதரன் தாமஸ் ஐயாவுக்காக, என்னுடைய கோயில் பிள்ளை செல்வண்ணனுக்காக, என்னுடைய நித்யானனுக்காக நான் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே உடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றி நல்ல சுகத்தை தந்து மீண்டும் உடைய ஊழியங்களை செய்ய ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தி விசேஷமா இந்த நாளில் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி நீண்ட ஆயுசு நாட்களை தாரும். நேரத்தில் நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். மெதஸ்தா மருத்துவமனைக்காக திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க ஆண்டவர் திருச்சபையினுடைய ஊழியங்கள், போதக பிதாக்கள், ஆண்டவர் ஐஎல்ஸுடைய நிர்வாகம், ஆம்பூர் சபை சங்கத்தின் நிர்வாகம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய ஆண்டவரை முதலமைச்சர், அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி, சமாதானம், சந்தோஷத்தோடு எல்லா பணிகள் நடைபெறட்டும். போர்கள் நிற்கட்டும். இஸ்ரேல் ஈரான் போர் ஆண்டவரே, அதே போல உக்ரைன் ரஷ்யா போர், அங்கே நடைபெற்று வருகிற சின்ன சின்ன போர்கள் எல்லாம் நின்று உலகமே சமாதானத்தின் ஆண்டவரே ஒரு சான்றாக மாற கிருபைத்தார். அதனால எளிமையான மக்களுடைய வாழ்க்கை தான் ஆண்டவரை பாதிக்கப்படுகிறது. அந்த நிலைமையெல்லாம் மாற என் தேவன் நீர் கிருபைத்தார். நேரத்தில் மீண்டுமாக பலவீனமாக இருக்கிற ஜாப் சந்திரன் ஐயாவுடைய அன்பு மனைவி ஆயிரம்மாவுக்காகவும், இப்படி கீபோர்டு வயலின் மாஸ்டர் டென்னிசன் ஐயாவுடைய அன்பான மனைவிக்காக கூட நான் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரை கொடுத்து வருகிற சிகிச்சைகள் அவர்களுக்கு பலன் அளித்து சீக்கிரமாய் ஆண்டவரே அவர்கள் குணம் பெற ஜபிக்கிறோம். குறிப்பாக சாக்கோ சார் தான் ஆண்டவரை இணைந்து ஒவ்வொரு நாளும் அதற்காக ஜபிக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். எல்லா தேவையும் சந்தி இந்த நாளில் பணிகள் பயணங்களை ஆசீர்வதியும். நல்ல மழையை தாரும். ஆண்டவர் வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து காத்திரணும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.